திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆண்டு முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 60,000 முதல் 1,00,000 வரையிலான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். திருப்பதி சென்று வந்தால் வாழ்வில் திருப்பம் வரும் என சொல்லப்படுவதால் ஏழை பணக்காரர் என பாகுபாடு இன்றி பல ஆயிரம் பக்தர்கள் திருப்பதி மலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களை ஈர்க்கும் திருமலை திருப்பதியில் உண்டியல் காணிக்கை லட்டு விற்பனை மூலம் கோடி கணக்கில் வருவாய் வருகிறது என்பதை விட முடி காணிக்கை மூலம் மட்டும் பல கோடி வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. திருப்பதியை பொறுத்தவரை முக்கிய நேர்த்திக்கடனே மொட்டை போடுவது தான். அதற்கு அடுத்தபடியாக துலாபாரம் செலுத்துவது. துலாபார காணிக்கையாக வெல்லம், வாழைப்பழம், அன்னாசி என பல பொருட்கள் கொடுக்கலாம் என்றாலும் எடைக்கு எடை சில்லறை காசுகளை காணிக்கையாக தருவது பல காலமாக வழக்கத்தில் உள்ளது. மகாதேஸ்வரருக்கு 108 அடி உயரத்தில் பிரம்மாண்ட சிலை திறப்பு. பக்தர்களின் எண்ணிக்கை. இதனாலேயே திருப்பதி ஏழுமலையானை பணக்கார சுவாமி என்கின்றனர். பொதுவாக திருப்பதியில் வார நாட்களில் ஒரு நாளைக்கு 50,000 முதல் 60,000 வரையிலான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுவே வார இறுதி நாட்களில் 80,000க்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முக்கியமான விழாக்கள் உற்சவங்கள் நடைபெறும் நாட்கள் என்றால் திருமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும். யுகாதி அன்று இதை மட்டுமே செய்தால் போதும், வாழ்க்கை வளமாக மாறும். திருப்பதியில் தங்குவதற்கு காரணம். திருப்பதியில் அனைத்து நாட்களும் சென்று வழிபடலாம் என்றாலும் திருப்பதி சென்றால் ஒரு நாள் இரவாவது அங்கு தங்க வேண்டும் என்பது ஐதீகம். இப்படி தங்கி வழிபட்டு வருவது விசேஷம். இதுவே வழிபாட்டின் முழு பலனை கொடுக்கும் என சொல்லப்படுகிறது. மற்ற கோவில்களைப் போல் பக்தர்கள் நேரடியாக வந்ததும் சுவாமி தரிசனம் செய்து விட்டு செல்லலாம் என்று இல்லாமல் திருப்பதியில் பல மணி நேரம் காத்திருக்கும் அறைகளில் 24 முதல் 48 மணி நேரம் வரை கூட காத்திருக்க வைக்கப்படுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் என சொல்லப்படுகிறது. திருப்பதி மலை என்பது சந்திரனின் ஆற்றல் அதிகம் நிறைந்த பகுதியாகும். அதாவது திருமலை சந்திரகாந்த கல் எனப்படும் சந்திர சக்தி நிறைந்த கற்களால் ஆன மலையாகும். அதனால் தான் திருப்பதி சந்திரனுக்குரிய பரிகார தலமாக உள்ளது. ஜோதிட ரீதியாக சந்திர பகவான் மனோகாரகன் என அழைக்கப்படுகிறார். நமது மனநிலை தெளிவாக இருந்தால் மட்டுமே நாம் செய்யும் செயல்கள், எடுக்கும் முடிவுகள் தெளிவானதாக இருக்கும். அப்படி தெளிவான மனநிலையில் எடுக்கப்படும் முடிவுகள் வெற்றிகளையே தரும். திருப்பதி சென்று வந்தால் ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பதற்கு இதுவே காரணம்.